ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பூந்தி தான் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த கடையில் சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும். இப்போல்லாம் அவ்வளோவா எந்த கடையிலையும் விற்கிறதில்ல. 90 கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த பூந்தின்னு ஒரு டிஷ்ஷு நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியுமானே தெரில. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாமா? அதுக்கு ஒரு டம்ளரில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அது பாவு காய்ச்சிடலாம். அந்த சர்க்கரை கொட்டிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது அடுப்பில் காய விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுருக்கேன். இது பாருங்கள், சர்க்கரை கரையிட்டோம். அது கரைஞ்சோடனே நம்ம அதை ரெடி பண்ணிகிட்ருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. மாவு மிக்ஸ் பண்ணிடலாமா? இந்த டிஷ் யார் வேணாலும் செய்யலாம். செம்ம ஈஸி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எந்த கப்பில் சக்கரை எடுத்துகிறோம் அதே கப்பால் 1 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2.5 ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நெய் கொஞ்சமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் அதையும் சேர்த்து மாவு எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நெய் எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அதையும் நம்மளை மாவில் எங்கேயும் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கணும். ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டிப்படாத மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். மாவை கட்டி இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி நல்லா அப்படி ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக எடுத்துட்டிங்கன்னா பூந்தி வந்து நல்லா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சம் கட்டி பதமாகவே எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூந்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி சல்லடை இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாரணி பெருசாக வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றி இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக பொலன்னு கொட்டிடும். நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு. இது நல்லா எண்ணெயில் கலரி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் ரொம்ப வெந்துடுச்சுன்னா காரா பூந்தி ஆட்டம் நல்லா இருக்காது. இந்த பூந்திங்கக்குள்ளே கொஞ்சம் நம்ம சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடணும் பூந்தியை. பார்த்திங்கன்னா 2 தடவை கிண்டி விட்டுட்டு நல்லா திருப்பி விட்டு எடுத்துருங்க. எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவி அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப பாவு வந்து கட்டி பதமாக ஆகிடக்கூடாது. அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு கம்பி பதம், லேசாக ஒரு கம்பி பதம் மாதிரி வந்தாவே போதும் பூந்திக்கு. அதுவும் நான் கொஞ்சம் தான் செய்கிறேன். அதனால் கெட்டு போகலாம் அவசியம் இல்லை. அதனால் சீக்கிரமாக காலியாகிடும். அதனால் ஒரு கம்பி பதம் விட்டாவே ரொம்ப போதும். அதுக்கப்புறம் பூந்தி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா எண்ணெயே இருக்காது. ரொம்ப ஆயில் கிடையாது. அடுத்த ஈடு போட்டு எடுத்தாச்சு. அதுக்குள்ளே பாதி காலி ஆகிடுச்சு. என் வீட்டு குட்டீஸ் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சம்மர் ஹாலிடேஸில் அடுத்த ஈடு போட்டு எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 ஈடு வந்துச்சு. அந்த 1 டம்ளர் போட்டதே எனக்கு 3 ஈடு வந்துச்சு. இது லேசாக கம்பி பதம் வந்துச்சு. பாவை இறக்கி வச்சுட்டேன். பாவு சூடாக தான் இருக்கணும். அதான் இதில் மெயின் விஷயம். பூந்தியும் லேசாக சூடாக இருக்கணும், பாவும் சூடாக இருக்கணும். எல்லாமே சூடாக தான் இருக்குது. ரெண்டுமே சூடாக தான் இருக்குது. என்ன பண்ணுறோன்னா பூந்தியில் லேசாக பாவை ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். பாவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதை நல்லா ஊறணும். அப்போ தான் அது பாவு எல்லாம் உள்ளே போய் நல்லா ஜூஸியாக இருக்கும். லாஸ்ட் ஈடு வந்து நான் கொஞ்சம் முருகலாக விட்டுட்டேன். நீங்கள் நல்லா சாஃப்டாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் பாவு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, ரொம்ப திகட்டுற மாதிரிலாம் இருக்காது. கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நான் சொல்கிற அந்த டம்ளரில் மாவு எடுத்து போட்டால் நல்லா பாவெலாம் ஊற்றிட்டு நல்லா நட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் துருவி போட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். நான் கை பொறுக்கிற சூட்லேயே இருந்தால் தான் நல்லா அந்த பாவு ஊறும். பாவை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொதிக்க விட்டு நல்லா முருவலாக ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிடக்குள்ளே சக்கரை மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஒரு கம்பி பதம் வந்தோடனே எடுத்துருங்க. இந்த பூந்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கும் பூந்தினா கமெண்டில் ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்